வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஒரு அற்புதமான தலைப்பு பார்க்க போகிறோம். ரசவாதம். ரசவாதம் என்பது தாழ்ந்த உலோகங்களை வேதியியல் முறைகள் மற்றும் ஆன்மீக அறிவை பயன்படுத்தி உயர்ந்த உலோகங்களாக, குறிப்பாக தங்கமாக மாற்றும் கலை. ஆனால் சித்தர்கள் இதை பணத்திற்காகவோ பேராசைக்காகவோ செய்யவில்லை. அவர்களின் முக்கிய நோக்கம் மனித உடலை அழியாமல் பாதுகாக்கும் காய கல்ப மருந்துகளை உருவாக்குவது. சித்தர்கள் இந்த கலையை ஆன்மீகத்துடன் இணைத்து உடல் மற்றும் ஆன்மாவை உயர்த்துவதற்கு பயன்படுத்தினர். இது மட்டுமல்ல, சில சித்தர்கள் உலோகங்கள் மட்டுமல்ல, கல் மற்றும் மண்ணையும் தங்கமாக மாற்றியதாக வரலாறு சொல்கிறது. உதாரணமாக கோரக்கர் ஒரு கல்லை தங்கமாக மாற்றி காட்டியவர். அதே போல சிவவாக்கியர் வாழ்விலும் கல்லை தங்கமாக மாற்றிய சம்பவம் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இவை உண்மையா? இப்படி ஒரு கலை உண்மையிலேயே இருந்ததா? இதை அறிய முதலில் இந்த ரகசியங்கள் ஏன் மறைக்கப்பட்டன என்பதை பார்க்கலாம். சித்தர்கள் தங்கள் ரசவாத முறைகளை மிகவும் ரகசியமாக வைத்திருந்தார்கள். ஏன் தெரியுமா? இந்த அறிவு தவறானவர்கள் கையில் கிடைத்தால் உலகமே குழப்பத்தில் ஆழ்ந்துவிடும். பாவிகள், மூடர்கள், பேராசை கொண்டவர்கள் இந்த கலையை தவறாக பயன்படுத்தி பொருளாசையில் மூழ்கி விடுவார்கள் என்று சித்தர்கள் அஞ்சினர். அகத்தியர் சொல்கிறார், சித்தர்களின் நூல்கள் பாவிகளுக்காகவோ தங்கம் செய்யும் பேராசைக்காகவோ எழுதப்படவில்லை. மேலும் பல சித்தர்களுடைய நூல்கள் கூறுகின்றன, ஒரு புரிதலும் இல்லாத மூடர்களுக்கு இந்த நூலை கொடுத்தால் நீயே பாவியாகி விடுவாய் என்கிறது. இந்த அறிவு சித்தர்களுக்கும் சிவ யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் உண்மையான குருபக்தி உள்ளவர்களுக்கும் மட்டுமே. மற்றவர்களுக்கு இதை கொடுத்தால் சாபத்தால் மரணமே ஏற்படும் என்று எச்சரிக்கின்றனர். இந்த கலை உலக நன்மைக்காகவே மறைக்கப்பட்டது. இந்த ரசவாதத்தை சித்தர்கள் எப்படி செய்தார்கள்? அகத்தியர் தனது குருநாதர் மூலம் ஒரு மூலிகையை பயன்படுத்தி இரும்பை தங்கமாக மாற்றிய முறையை விளக்குகிறார். அந்த மூலிகையின் சாறை இரும்பில் பூசி புடமிட்ட போது அது தங்கமாக மாறியதாம். இந்த முறைக்கு சாணான் வாதம் என்று பெயர். ஒரு சாணான் அந்த ரகசியத்தை பார்த்து அதே மூலிகையை ஒரு கத்தியில் பூசிய போது அந்த கத்தியும் தங்கமாக மாறியதாம். இது மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் உலோகங்களை உருக்கி புடமிடுவதன் மூலம் தங்கம் உருவாக்கப்படுகிறது. இவ்வாறு அகத்தியர், கருவூரார், திருமூலர் போன்ற சித்தர்கள் பல முறைகளை தங்கள் நூல்களில் பகிர்ந்துள்ளனர். ஆனால் ஒவ்வொரு முறையிலும் ஏதோ ஒரு ரகசியத்தை மறைத்து வைத்தார்கள். அந்த ரகசியங்கள் உண்மையான ஞானிகளுக்கு மட்டுமே புரியும் வகையில் எழுதப்பட்டன. திருமூலர் சொல்கிறார், செம்பு பொன்னாகும் சிவாய நமவெனில். இதில் ஆன்மீக மந்திரங்களுடன் இணைந்து ரசவாதம் செய்யப்பட்டதை உணரலாம். ரசவாதம் என்பது வெறும் வேதியியல் முறை மட்டுமல்ல, ஆன்மீகத்துடன் இணைந்த ஒரு உயர்ந்த கலை. கோடிக்கணக்கான ரசவாத முறைகள் உள்ளன. ஆனால் அவை உத்தமர்களுக்கும் இரக்க குணம் உள்ளவர்களுக்கும் உண்மையான சான்றோர்களுக்கும் மட்டுமே பலிக்கும் என்கிறார் அகத்தியர். ரசவாதம் என்பது வெறும் தங்கம் செய்வது மட்டுமல்ல, இது உடலை பாதுகாப்பதற்கும் ஆன்மாவை உயர்த்துவதற்கும் உள்ள ஒரு உன்னத கலை. சித்தர்கள் இதை ஆன்மீகத்துடன் இணைத்து மனித குலத்தின் நன்மைக்காக பயன்படுத்தினர். இன்று நாம் இந்த கலையை முயற்சி செய்ய முடியுமா? இது சாத்தியமா? பலர் முயற்சி செய்து தோல்வி அடைந்ததாக வரலாறு சொல்கிறது. ஏனெனில் இந்த கலைக்கு தூய்மையான மனம், ஆன்மீக பக்குவம் மற்றும் குருவின் அருள் தேவை. நண்பர்களே, ரசவாதம் ஒரு அற்புதமான கலை. ஆனால் இதை முயற்சி செய்யும் முன் நாம் ஒரு உண்மையான ஞானியாக இருக்க வேண்டும். தங்கத்தை விடவும் சித்தர்களின் அருளும் இறைவனின் பேரருளும் மேலானவை. இந்த கலையை ஒரு அறிதலாக, ஒரு ஆன்மீக பயணமாக மட்டுமே எடுத்துக்கொள்வோம். இதை முயற்சி செய்வதால் ஏற்படும் விளைவுகளுக்கு நாம் பொறுப்பல்ல. ஆனால் சித்தர்களின் அறிவையும் அவர்களின் ஆன்மீக உயர்வையும் புரிந்து கொள்வது நம்மை வியப்பில் ஆழ்த்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்டில் பகிருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.